பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. உங்களுடைய பொற்காலம் இனி தொடங்க போகுது. கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அத்தனை அவமானங்களும் சாயப்பாவுடைய பார்வையினால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இனி சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்காலம் ஒன்றே மிக முக்கியமானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை மறந்துடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி தீபத்தை நம் சாயப்பா இன்னும் சில தினத்தில் ஏற்ற போகிறார். அதற்கு நன்றிகளை சொல்லலாம். ஒரு பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாமா? என் அன்பு சாயப்பாவே, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் எங்களிடம் வந்து இன்னும் சில நிமிடத்தில் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட செய்திகளையும் கேட்பதற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை இன்று இரவு ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த பதிவை நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்கள் கர்ம வினையை அகற்றிய தாயே, தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்த வருவே உமக்கு நன்றி. இதில் சொல்லப்பட்ட செய்திகள் அத்தனையும் எனக்கானது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பத்தில் இருக்கும் பொழுது நீ ஒரு அற்புதமான ஒரு வழியை இந்த பதிவின் மூலமாக வழங்க போவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆடியோவை முழுசா கேட்டலாமா? வாழ்க்கையில வெல்லணும். அன்பே சாய் குடும்பத்துல நீங்க நிச்சயமா ஒரு சாட்சியா இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கலாமா? சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, கடவுள் உங்ககிட்ட கேட்கிறாரு, ஏப்பா இந்த வாரம் உனக்கு எப்படி இருந்தது? இந்த வாரம் நல்லா இருந்ததா? சிறப்பா இருந்ததா? ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலா இந்த வாரம் அமைந்ததா அப்படின்னு கேள்விகள் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளும் நமக்கு முக்கியம், ஒரு மணி நேரமும் நமக்கு முக்கியம். ஏன் ஒரு நொடி கூட நமக்கு இங்க மிக 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 முக்கியம். அப்போ ஒரு வாரமும் நம்ம வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் முயற்சிகளும் அதற்கு ஏற்றது போல உழைப்புகளும் இங்கே இருக்கின்றது. உங்க வாழ்க்கையில கடந்த கால பக்கங்கள் கிழிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. எதிர்கால பக்கங்கள் அப்படின்றது இல்ல, காணாம போயிடுச்சு. நிகழ்காலம் மட்டுமே உங்களுடைய சிறப்பான காலம். இந்த மனநிலைக்கு நாம நம்மளை தயார் செய்வதற்கு உண்டான விஷயங்களை தான் இனி வரக்கூடிய வாரத்துல உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல நாளைக்கு நம்ம சொன்னது போல 6 to 7 ஈவினிங் லைவ் இருக்குது. மறந்துடாதீங்க, மறக்காம அட்டன் பண்ணுங்க. கரெக்டா 1 hour மட்டும்தான் லைவ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மிஸ்டர் சாய்ராமோட ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஆர்டிக்கல் நிச்சயமா உங்களுக்கானது. அதை தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ், அது மூலமா ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னுடைய பதில் எல்லாமே அதுல அடங்கியிருக்கும். 6 to 7 தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்களை நம்ம இன்னமும் அளவுக்கு அதிகமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னமும் நெருக்கம் நமக்கு அதிகரிக்க வேண்டும். நம்ம நல்ல மனநிலையில நம்ம 24 மணி நேரமும் இருப்பதற்கு நாம் அன்பே சாயில தயாராக வேண்டும். ஏன்னா முடியாத காரியத்தை பேசி இங்க நேரத்தை வீணாக்கல, முடியிற காரியத்தை பத்தி பேசி அந்த வெற்றியை நீங்கள் பெறணும். அந்த வெற்றி செய்தியை இங்க இருக்கக்கூடிய அத்தனை அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது உங்களுடைய கருத்தா இருக்குதுன்னு நான் நம்புறேன். நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம திட்டமிட முடியும் என்பதை தயவு செய்து எந்த காலத்திலும் மறவாதீர்கள். அதே போல எனக்கு 12 மணி பதிவு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருந்ததுங்க. வழக்கம் போல இந்த ஆடியோவில் எனக்கு சாட்டை அடியும் விழுந்தது. கடவுளுடைய அரவணைப்பும் கிடைச்சது. கடவுள் எனக்கு எந்தெந்த இடத்துல சில விஷயத்த மறைச்சு வச்சிருக்காரு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. அதனால ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க அன்பே சாயில வரக்கூடிய எல்லா பதிவுகளும்
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குத்தானே தவிர அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகக்கூடியது இல்லை. ஏன்னா கடவுள் கூடவே நாம குடும்பம் நடத்துறோம், ரைட்? கடவுள் கூடவே நம்ம குடும்பம் நடத்துறோம். ஒரு அப்பா கூட ஒரு அம்மா கூட இருக்கிறது போல சாயப்பா கூட நாம இருக்கிறோம். அதனால பல தெரியாத விஷயங்களையும் அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஸோ இது மாதிரி உங்க வாழ்க்கையில இனி நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் இனி சிறப்பான எதிர்காலத்திற்கு உண்டான ஒரு படிக்கட்டுகள். ஆனா எதிர்காலத்தை நினைச்சு வாழக்கூடாது. நிகழ்காலத்தில் நீ எந்த மாதிரியான சிறப்பான ஒரு வாழ்க்கையை உனது எண்ணத்தின் மூலமா ஒரு கட்டமைப்பை நீ செய்கிறாயோ அதை பொறுத்து எதிர்கால வாழ்க்கை உனக்கு மிக மிக வசதியாகவும் அதிசயம் மிக்கதாகவும் மாறும். அப்போ எத்தனையோ கஷ்டங்கள் வருதே, நான் என்ன செய்யறது? எதிர்பாராத திருப்பங்கள் வருதே, நான் என்ன செய்யறது? எஸ், இததான் நம்ம போராடணும் சொல்லியிருக்கார் சாயப்பா. ஒவ்வொரு சாலைகளும் பாருங்களேன், நேரா இருக்கா? ஒரு மரமும் நேரா இருக்கா? அப்ப சாலைகள் வளைவு நெளிவோட தான் இருக்குது. ஒரு மரமும் நேரா இல்லை. 1-2 மரத்தை வேணா சொல்லலாம். ஆனா மற்ற அத்தனை மரங்களும் 1008 தோற்றத்தோட உருவத்தோட தான் இருக்குது. எதுவுமே நேரா வர இல்லை. ஸோ அதே போலதான் வாழ்க்கையிலையும் நெளிவு சுழிவுகள் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையையும் எந்த மனிதனாலையும் நெளிவு சுழி இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கும். ஆனா அதை நம்ம சாதிச்சிட்டோம்னா லட்சம் இன்பத்தை நாம் பெற முடியும். அப்போ கஷ்டங்களை நீ தாண்டிடு, உனக்கு சேர வேண்டிய பலனை நான் நிச்சயமாக உனக்கு வழங்குவேன். ஆனா பலனை எதிர்பார்த்து காரியத்தை செய்யாதே. பலனை எதிர்பார்த்து காரியத்தை செஞ்சா எல்லாம் டமால் டுமில் ஆயிடும். நாம இருக்க மாட்டோம். ஏன்னா நான் எவ்வளவோ இப்ப எதிர்பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே வரல, ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நிறைய பேருங்க லைஃப்ல ஒரு வேலை விஷயத்துல செட்டில் ஆகாம இருக்கிறதுக்கு ரீசனே இது ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு உழைக்கிற உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்லை. ஸோ என்ன பண்ண போறீங்கப்பா? ஷிஃப்ட், வேற வேலைக்கு மாறலாம். அங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பி, மறுபடியும் ஒரு 2 மாசம் இரு, இல்ல 1 வருஷம் இரு, இல்ல 5 வருஷம் இரு, எகைன் ரிப்பீட். ஃபைனலி 50 இயர்ஸ்க்கு மேல நம்மால எதுக்குமே நிரந்தரமா உருவாக்க முடியலன்ற கஷ்டமும் அழுகையும் அங்கே வந்து சேரும். ஸோ நிலைச்சு நில்லுங்க, கஷ்டத்தை சமாளியுங்க, துன்பத்தை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்தையும் கடவுள் உங்களுக்காக தான் கொடுக்குறாருன்றதை மறந்துடாதீங்க. அதுல துன்பமும் இருக்கு, அதுல இன்பமும் இருக்கு, அதுல வெற்றியும் இருக்கு, அதுல தோல்வியும் இருக்கு. தோல்வியை பார்த்து ஏன் பயந்து ஓடணும்? ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்க தோல்விதான் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு உண்டான படிக்கட்டு. ஸோ நம்ம இந்த பதிவை திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம்? தோல்வியை பார்த்து பயம் வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா, தோல்வியை பார்த்து திரும்ப திரும்ப பயப்படுறோம். நம்ம என்னன்னா கடவுள்கிட்ட வந்துட்டோம், வணங்கிட்டோம், இனி என்னோட வாழ்க்கையில நல்லது தானே செய்வாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அப்படி நல்லதுதான் செய்யறாரு கடவுள்ல சந்தோஷம். ஒரு இடத்துல உங்க கர்ம வினையின் அடிப்படையில கொஞ்சம் சறுக்கவும் செய்யும். அப்போ அந்த சறுக்கலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அந்த சறுக்கல் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. அந்த சறுக்கல் உன வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போகுதுன்னு நினைச்சுக்கோ. அதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோன்னா, கீழே விழுவது நமக்கு பயம், கீழே விழுறது நம்ம தோல்வியும் அவமானத்தின் சின்னமாக பார்க்கும் வரை நம் வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றி படிக்கட்டுகளையும் ஏற முடியாது. ஸோ இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் பெரிய அளவுல உயர்ந்திருக்காங்கன்னா, அவங்க சோதனைகளுக்கு ஆட்பட்டு துன்பத்தை அனுபவித்து அதுக்கப்புறம்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனாங்கன்ற விஷயத்த நீங்க மறக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, நீங்க மறக்கிறீங்க. எத்தனையோ பேர், எத்தனையோ அவமானங்கள். இப்ப பேசிட்டு இருக்கனே, எனக்கு எத்தனை அவமானங்கள் தெரியுமா? எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினாங்க.
இது எல்லாமே சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால நான் உடைத்து எறிந்தேன். ஸோ அவ்வளவு ஆழமான எமோஷனல்ஸ் எனக்குள்ள இருக்கு. அந்த எமோஷனல் என்ன எதுவும் செய்யல. நான் அந்த எமோஷனலை செய்யற அளவுக்கு நான் எமோஷனல் ஆகலை. நான் கூலா இருக்கிறதுல என் எமோஷனல் கூலா இருக்குது. நான் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா என்னோட எமோஷனலும் அக்ரெசிவா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ஐ எம் கூல், ஐ எம் சில். ஸோ என்னோட எமோஷனல் ஆல்சோ இஸ் கூல். ஸோ நான் பெட்டர் லைஃப்க்கு நான் ஐ கேன் ட்ரை. பட் நான் எல்லா இடத்துலையும் வின் பண்ணக்கூடிய அந்த அந்த மனநிலை எனக்குள்ள இருக்குது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தூக்கி எரிஞ்சாலும் அங்க எழுந்திருக்கக்கூடிய திறனும் அந்த அனுபவமும் கடவுள் கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? இதற்கு முன்னாடி தோல்விகளை கொடுத்தவர் தோல்விகளுக்காக இந்த கொடுக்கல, அவமானம்ன்ற பாடத்தை படிக்கணும் தான் அந்த தோல்வி. ஸோ அந்த பாடத்தை இந்த தோல்வியை ஏத்துக்கிட்ட பாடத்தை படிச்ச. இப்போ தோல்வி வந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவமானம் வந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எழுந்திருச்சு நிற்க முடியும். அந்த பாடத்தை கடவுள் தோல்விகள் மூலமாக எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தோல்வியை நான் மதிக்கிறேன், தோல்வியை நான் நேசிக்கிறேன், தோல்வியை நான் என்றும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அவன் எனது நண்பன். இப்ப உங்களை தோல்வியை உங்களோட நண்பன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஸோ இந்த நண்பனா ஏத்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் லைஃபை நீங்க லீட் பண்ணிருப்பீங்க. இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் 100% பாசிபிள். ஸோ 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவீங்க நீங்க தோல்விகளை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பாடத்தை படிக்கும் போது என்னைக்குமே அந்த பாடம் மறக்காது. ஒரு வாழ்க்கையில ஒரு சரிவு வந்துருச்சுன்னா இன்னொரு வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கும் போது இந்த விழுந்த சரிவு எங்க விழுந்தோம் அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ள வரும். அதை பேஸ் பண்ணி உங்க லைஃப் அந்த பக்கம் லீட் ஆகும். ஸோ எல்லா விஷயங்களும் இங்க உங்களுக்காக உருவாக்கப்பட்டவைகளே. அது உங்களுக்கான பாடம் மட்டுமே. நீங்க எந்த அளவுல அந்த செயல்படும் திறனை வளர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய உயர்வு இங்க நிச்சயமாக்கப்படுகிறது. இங்க நிறைய பேருக்கு என்னன்னா, நான் அப்படி, நான் இப்படி, நான் என்னை யார் மதிப்பாங்க அப்படின்னு. ஸோ ப்ரே ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரே ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு செஞ்சா நடக்கிறது எப்படி உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்? தோல்வி தானே கொடுக்கும். ஸோ நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்தையும் இதை பேஸ் பண்ணி நாம காய் நகர்த்துறோம். செஸ் போர்டு இருக்கக்கூடிய காயின்ஸ் பார்த்தீங்கல்ல, அதே போலதான் வாழ்க்கையிலையும் சரியான நகர்வுகள் இருந்துருச்சுன்னா நீ ஜெயிப்ப. ஆனா நீ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லி காயை நகர்த்தினா எதிரில் இருக்கிற சோல்ஜர் உன்னுடைய ராஜாவை வெட்டுவான். எதிரில் இருக்கக்கூடிய சாதாரண சிப்பாயி இங்க இருக்கக்கூடிய ராஜாவை வெட்டுவான். இல்லைன்னா உங்களை அந்த ராஜாவை ஓட விடுவான். ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எதை பார்த்து? வாழ்க்கையோட வெற்றி பாதையை நோக்கியா? இல்ல, தோல்வி பயத்தால இங்க ஓடிட்டு இருக்கும். எல்லாரும் ஓடுறாங்க, யாருமே இல்லை. ஆனா யாருமே ஓடாதவருக்கு யாருமே இல்லை. ஆனா எதை நோக்கிப்பா ஓடுற தெரியாது. அப்ப ஏன் ஓடுற? பின்னாடி துரத்துறாங்க. அப்ப பயத்தை நோக்கி ஓடுறியா? எஸ், பயத்தை நோக்கி தான் ஓடுற. அப்ப வெற்றி இல்லை. முதல்ல தோல்வியில அவமானத்துல நான் ஓடிட்டு இருக்கேன். நாளா வெற்றியை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். இந்த நேரத்துல சூரியன் இல்லை, அதுக்காக சூரியன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சூரியன் இல்லைன்னு சொன்ன முட்டாளா இருப்பான். டே வெயிட் பண்றா, காலையில 6 மணி 5 மணிக்கு வந்துடும் சூரிய உதயம், அப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் சூரியன், 7 மணி வரைக்கும் சூரியன் இங்கதான் பார்க்க போகுது அப்படின்னு. அப்ப இதேதான். அப்ப தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்குது. நீ தோல்விதான் அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணனா சூரியன் உதிக்காதுன்றது நீ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ற. அதனுடைய விளைவுகளை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இப்ப வரைக்கும் சொல்ற அன்பேசாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய என்னோட உயிரான உயிருக்கு சொல்ற, உங்களால் வாழ முடியும். நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், வெல்ல முடியும். பெரிய அற்புதத்தை உன்னால் பெற முடியும். ஏன்னா உனக்கு முன்னும் உனக்கு பின்னும்
வழி நடத்துபவது சாயப்பாவுடைய சிப்பாயிகள். சாயப்பாவுடைய சிப்பாயிகள் சாயப்பாவின் ஆலோசனை பெற்று உன்னை அவர்கள் வழி நடத்துகிறார்கள். இதை தெரியாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை பாதை, வாழ்க்கை பயணத்தை மாற்றுக. நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே, எத்தனை பேருக்கு இதுல உடன்பாடு இருக்குது? நான் அக்செப்ட் பண்ண சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சாயனா, கொஞ்சம் யோசிக்கணும், நிச்சயமா என் வாழ்க்கை மாறுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். அண்ட் வாட்ஸ்அப்ல நிறைய ஆடியோஸ் வருது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடியோஸ்க்கு மேல இருக்குது. நிச்சயமா என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நான் கேட்டுட்டு டெஃபினட்டா ஆன்சர் பண்றேன். ஸோ ஒன்னே ஒன்று, நான் ரிப்ளை பண்ணலைன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதால நான் ரொம்ப திமிராலையோ கர்வத்தாலேயோ சொல்லலை. ஸோ ரியல் என்னவோ அதை நான் சொல்லுறேன். நான் ஒரு ஆடியோவும் எனக்கு 5 நிமிஷம், 6 நிமிஷம், 7 நிமிஷம் வருது. ஸோ எதை கேட்டாலும் அதை முழுசா கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சில பதில ரிப்ளை பண்ணவே முடியல. ஆனா ரிப்ளை பண்ணனாலும், தனிப்பட்ட முறையில் பண்ணினாலும், பதிவுகள் மூலமா நிச்சயமா உங்க காதுக்கு டேம் ஷோர் வந்தே தீரும் என்பதை மறவாதீர்கள். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா செயல்படுத்துறோமா? சரி, செயல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா? உங்களால ஏன் செயல்படுத்த முடியல? நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரைட்? நினைக்கிறோமா இல்லையா? இந்த பதிவுல சொல்லியிருக்காங்கப்பா, கண்டிப்பா ஒரு வாழ்க்கை, ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல லீட் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க நம்பாம எல்லாம் இந்த பதிவை கேட்க முடியாது. நம்பாம இந்த குடும்பத்துல வந்திருக்க முடியாது. ஏன் நம்பாம சாயப்பாவை வணங்கவே முடியாது. ஸோ ஏன் செயல்படுத்த முடியல? என்ன ரீசன்? ஸோ நிறைய பேசுவோம். ஏன்னா இங்க நம்ம பேசுறதே வாழ்வதற்காக தான். கடந்த காலத்தை பத்தி பேசல. இப்ப என்ன ரீசன்? வாட்ஸ் அ ரீசன்? ஏன் அடுத்த மூமெண்ட் உங்களால் பண்ண முடியல? ஸோ கடவுளோட பிளெஸிங் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், கடவுளுடைய பிளெஸிங் 100% உங்களுக்கு இருக்குது. ஆனா சரியான திட்டமிடுதல், முயற்சி, உழைப்பு, இந்த மூன்றும் ஒரு பக்கம் இல்லை என்றாலும், இன்னொரு பக்கம் நீங்க மிகப்பெரிய பயத்தின் வெளிப்பாடான மனிதர்களா இருக்கீங்க. பயம் உங்களை வெளிப்படுத்துது எல்லா இடத்துலையும். அது எதையுமே செய்ய விடாம இருக்குது. இதுதான் பேசிக். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத இந்த கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி உங்க ஆடியோவை கேட்கறனோ இல்லையோ, பட் கமெண்ட்டை நான் படிச்சுதான் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ எல்லாமே 100க்கு 100 கமெண்ட் நான் தான் படிக்கிறேன். அதே போல அன்பே சாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெசேஜஸும் நான் தான் படிக்கிறேன். சரிங்களா? நான் தான் படிக்கிறேன், நான் தான் கேட்கிறேன். அதனால நீங்க தைரியமா அனுப்பலாம். ஸோ இதுக்குன்னு ஒருத்தவங்களை வச்சு நம்ம ஃபிக்ஸ்லாம் பண்றது கிடையாது. ஓகே, ஒன்னே ஒண்ணுதான், நீங்க லைஃபை லீட் பண்ணணும், ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதே அன்பே சாயப்பாவுடைய விருப்பம். அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரது விருப்பமும் அதுவே. ஸோ பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ரிசல்ட் வரல அப்படின்னா கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, கடவுளை நம்புங்கள், கடவுளை நேசியுங்கள். ஸோ இதை எல்லாம் செய்யதான் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அது கொடுக்கும். ஸோ வர 1ஆம் தேதி அன்று, 1ஆம் தேதியோ இல்லை 1ஆம் தேதிக்கு பிறகோ நம்ம அந்த 48 நாள் பயிற்சியை திட்டமிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பயிற்சி இப்பயே நான் சொல்லிடுறேன், 48 நாளும் சொல்வதை போல் செய்தால் மட்டுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை மறக்காதீங்க. ஒன்றும் இல்லை, போன தடவை இந்த 48 நாள்ல நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது மேரேஜே வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, இங்க பொண்ணு இருக்காங்க, பொண்ணு இருக்க பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா நம்ம அம்மாவும் இதுல கலந்துக்கிட்டாங்க, இதுல விஷ்ணுவும் கலந்துக்கிட்டாங்க, அப்பா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்ப என்ன ஆச்சு, 48 days ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. ஆனா அந்த 48 நாள் கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த டே
ஒரு 45th டேலேயே எனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்னால இப்போ வரைக்கும் அதை நம்பவே முடியல. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். கடவுள் எனக்கு இந்த ஒரு இனிமே வரக்கூடிய வாழ்க்கை ஒரு பிரம்மச்சரியத்தை பேஸ் பண்ணி ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கர்ம வினையினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் 99.99% வேண்டான் இருந்தேன். ஆனா அந்த 48 நாள்ல கடவுளுடைய விருப்பம், அம்மா அப்பாவுடைய விருப்பம், விஷ்ணு சாயிரமோட விருப்பம் எல்லாமே இங்க இனிதாக நிறைவேறியது. அதே போல நம்ம அன்பே சாயில நாகவல்லி சாயிராம் இருக்காங்க, அவங்களுடைய சன்னுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சாரிம்மா மன்னிச்சிருங்க, உங்க தம்பியோட மேரேஜ்க்கு என்னால் வர முடியல. ஸோ ரியலி சாரி. ஏன்னா நான் மேக்சிமம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போறது இல்லை. எனக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, போனா எல்லாருடைய ஃபங்க்ஷனுக்கும் நாம போகணும், இல்லைன்னா யார் ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போகலைன்னா என்ன இவர் அவங்களுக்கு தான் பிரைமரி கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கலன்னு அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இதை தவிர்க்கிறேன். ஆனால் என்னுடைய நிச்சயமா ஆசீர்வாதமும் என்னுடைய பிரார்த்தனையும் 100க்கு 100 உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது உங்க குடும்பம் இல்லை, ஏன் குடும்பம் இல்லை, நம்ம குடும்பம். ஸோ நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிம்மதியான வெற்றிக்கும் நான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் ஆனந்த கண்ணீரும் நான் சிந்துகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ நல்லது நமக்கு நிச்சயமா நடக்கும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? எங்கள் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, கொடான கொடிகள் நன்றி. தெய்வமே, உங்களை என்ன என்று சொல்வது? எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை ஒவ்வொரு நொடியிலும் நீர் எழுதி கொண்டிருக்கிறீர்களே. வாழ்க்கையில் நாங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டின மனுஷங்க கிட்ட அவர்கள் வியக்கும் வண்ணம் எங்கள் வாழ்க்கையை நீர் உருவாக்குகிறீர்கள், செதுக்குகிறீர்களே. அதற்காக நாங்கள் நன்றிகளை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம். எங்கள் அன்பு சாயப்பாவே, எங்களுக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உனது அன்பு, உன்னுடைய கடைக்கண் பார்வை, உனது இரக்க பார்வை, உன் கருண பார்வை, அது ஒன்றே போதுமையா. எல்லா பிரச்சனைகளும் நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை எனக்குள் ஏற்படுத்துகிறீர்கள். இந்த அன்பே சாய் குடும்பத்தை உருவாக்கி அதில் நீரே பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி வாழப்போகிறோம். எங்கள் தலையில் வைத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் இனி பொறுப்பு உங்களது என்பதை நினைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடமைகளை செய்கிறோம். நேற்றை மறந்துவிட்டோம், நாளை இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். இன்று மட்டுமே எங்கள் வாழ்க்கை. இந்த நாளில் எங்களை சிறப்பாக மாற்றுங்கள். அன்பே சாய் குடும்பத்தில் யாருக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை நீரே முன்வந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவிலும் எங்கள் வாழ்க்கையை நீ மாற்றியதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஸோ இந்த பிரார்த்தனை நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, வாழ்க்கையை வெல்லுவோம். நாளைக்கு ஈவினிங் 6 to 7 லைவ் இருக்குது, மறக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.